பாஸ்கா காலத்தில் முதல் வாரத்திலே நாங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே அன்பார்ந்தவர்களே, அப்போஸ்தலர்கள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே, பணிகள் நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பேதுருவினுடைய உரை தொடர்கின்றது. அவர் உரையை தொடர்ந்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உள்ளங்களை மாற்றாமல், இறைவனுடைய அன்பினை அறியாமல் இன்னும் நீங்கள் பாவத்திலே இருந்தால் மனம் திரும்பி திருமுழுக்கு பெறுங்கள், மனம் திரும்பி இறைவனிடத்திலே செல்லுங்கள், உங்களுடைய மனங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அதனைத் தொடர்ந்து அந்த மனம் மாற்றத்தின் ஊடாக தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் இறை தந்தையினுடைய சித்தம் என்னவென்றால், இந்த உலகத்திற்கு தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி அந்த மகன் தன்னுடைய தந்தையின் சித்தத்தை நிறைவேற்றி அன்று யூத மக்களினால் கொலை செய்யப்பட்ட, தலைவர்களினால் கொலை செய்யப்பட்ட, சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசு இருளை முறியடித்துவிட்டு ஒளியினை நோக்கி சென்றிருந்த அந்த இயேசு உயர்த்து விட்டார். நீங்களும் நானும் இன்னும் பழையவற்றை நினைத்து கொண்டு, மற்றவர்களை ஏளனம் படுத்தி கொண்டு, மற்றவர்களை நம்முடைய வாய் வார்த்தைகள் மூலமாக அவர்களுடைய கொலையை செய்து கொண்டு, நாங்கள் இவ்வாறு இன்னும் அவ்வாறான பழக்க வழக்கங்களிலே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் அந்த இருளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தூய ஆவியானோருடைய அந்த தூண்டுதல் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கின்றது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் எதை செய்ய வேண்டும், இதனை செய்தால் எனக்கு உண்மையாகவே இறைவனுடைய வரப்பிரசாதம் கிடைக்குமா, நான் இறைவனை விட்டு செல்லுகின்றனா என்று நாங்கள் எண்ணாமல், நாங்கள் இன்னும் அவ்வாறு மற்றவர்களை ஏளனம் செய்து கொண்டு, மற்றவர்களை பார்த்து, ஐயோ அவன் இப்படி இருக்கின்றானே, அவன் இப்படி வாழ்கின்றானே, அவன் இதனை செய்கின்றானே, அவன் இவ்வாறு இருக்கின்றானே, இவ்வாறு பேசுகின்றானே, இவர்களோடு இவர் செல்லுகின்றான், இவ்வாறு பலவிதமான ஏளனங்கள், பலவிதமான குற்றச்சாட்டுக்கள் நூடாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏளனப்படுத்திருக்கின்றோமா, பார்த்திருக்கின்றோமா? நாங்கள் மற்றவர்களை கை நீட்டி சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் ஒரு விரலை நீட்டி சொல்லுகின்ற பொழுது, நாங்கள் மற்ற 4 விரலையும் என்னுடைய வாழ்க்கையில் நீட்டி பார்க்க வேண்டும். உண்மையாக நான் புனித ஒரு மகளாக இருக்கின்றேனா? என்னுடைய வாழ்க்கை சுத்தமாக இருக்கின்றதா? என்னுடைய ஆன்மீகம் சுத்தமாக இருக்கின்றதா? நான் மற்றவருக்கு ஏற்ற ஒரு நபராக இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க முடியாமல் இன்னும் நாங்கள் அந்த இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், போதும், இப்பொழுது விட்டு மனம் மாறி இறைவனை பின்தொடருங்கள் என்று. இந்த வரப்பிரசாதங்களை வென்ற நாளிலே நாங்கள் மன்றாடுவோம்.